வெல்கம் டு ஆர்கேவி சயின்ஸ் டாக். நான் டாக்டர் கீர்த்திகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சிங்கிள் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏலேருந்து ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு த்ரெட்ஸ் அண்ட் பீட்ஸ் வந்து இதே மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாதிரி ஒரு த்ரெட் அண்ட் பீடை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்ஸ் அண்ட் பீட்ஸ் ஒன்றை வச்சு இதிலிருந்து ரெண்டு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ இது மாதிரி ட்விஸ்ட் ஆகிருக்கிற இந்த த்ரெட்ஸ் அண்ட் பீட்ஸை அன்ட்விஸ்ட் பண்ணி பார்த்து இதை க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பேரிங் இருக்குது. என்ன பேரிங் அப்படின்னா, இந்த வயலட் கலர் பீட் இருக்குதுன்னா கீழே வந்து ஆரஞ்சு பீட், இந்த த்ரெட்டில் ஆரஞ்சு பீட் இருந்தால் கீழே வயலட் பீட், இதில் பிங்க் பீட்ஸ் இருந்தால் கீழே ரெட் பீட் இருந்தால் கீழே பிங்க் பீட். ஸோ வயலட் அண்ட் ஆரஞ்சு மட்டும்தான் பேர் ஆயிருக்கு, பிங்க் அண்ட் ரெட் மட்டும்தான் பேர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேர் ஆயிருக்கும் போது இந்த த்ரெட்டில் ஒரு த்ரெட்டு கொடுத்தா இன்னொரு த்ரெட்டை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதிலிருந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இந்த த்ரெட்லேருந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த ஒரு த்ரெட்ல இருந்து ஒரு பேர் ஆஃப் த்ரெட்ல இருந்து நம்மளால ரெண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் இந்த டிஎன்ஏலையும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏலேருந்து ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இதில் ஒரு ஸ்ட்ராண்ட், இப்போ 5' to 3' ஸ்ட்ராண்ட் வந்து மாடலிஸ்ட், இதில் வந்து டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க, அது ஆக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம பேஸ் பேரிங் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராண்டில் அடினைன் இருந்ததுன்னா நியூவாக சிந்தசைஸ் ஆகிறது இந்த ரெட் கலரில் இருக்கிறது நியூலி சிந்தசைஸ்டு ஸ்ட்ராண்ட். அப்போ 5' டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் வந்துட்டு அடினைன் இருந்துச்சுன்னா நியூலி சிந்தசைஸ்டு ஸ்ட்ராண்டில் வந்து தயமின் ஆட் ஆகும். இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் சைட்டோசின் இருந்ததுன்னா நியூலி சிந்தசைஸ்டு ஸ்ட்ராண்டில் குவானைன் ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ராண்டை டெம்ப்ளேட் ஆட் பண்ணி இன்னொரு ஸ்ட்ராண்டை டெம்ப்ளேட்டாக வச்சு இன்னொரு நியூ ஸ்ட்ராண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏலேருந்து ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது இதில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இந்த டாட்டர் ஸ்ட்ராண்டில் இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கன்சர்வ் ஆகிறனால இந்த மெத்தட் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஸோ இது மாதிரி பேர் ஆயிருக்கிற இந்த பீட்ஸில் இருந்து இது மாதிரி இன்னும் ரெண்டு பீட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் தனித்தனியாக பிரித்தாதான் ஒன்றை வந்து மாடலாக வச்சு இன்னொரு பீட்ஸை கோர்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கட் த்ரூ. ஸோ இப்படி கட் பண்ணுறத இப்படி ஹோல்டு பண்ணாமல் விட்டால் இது எகெயின் வந்து ஜாயின் ஆயிரும். ஸோ யூ நீட் சம் ஒன் டு ஹோல்ட் இட் அவே. அடுத்தது இப்போ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் டிஎன்ஏ வந்து இப்படி வந்து ட்விஸ்டடாக இருக்கும். ட்விஸ்டடாக இருக்கும்போது இது இப்படி கட் த்ரூ பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா சூப்பர் காயிலிங் ஆகும். ஸோ இப்போ இந்த சூப்பர் காயிலான இடத்த வந்து திருப்பியும் கரெக்ட் பண்ணலை அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து கட் த்ரூ பண்ண முடியாது, இங்கே முடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ யூ நீட் சம் ஒன் டு ப்ரிவென்ட் சூப்பர் காயிலிங். ஸோ அதனால ஒருத்தர் கட் பண்ணணும், ஒருத்தர் கட் பண்ணுற ரெண்டு எண்ட்ஸு தனியாக பிடிச்சி வைக்கணும், இன்னொருத்தர் சூப்பர் காயில் ஆகாமல் ட்விஸ்ட் பண்ணி சூப்பர் காயிலிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி இந்த டிஎன்ஏல வந்து இந்த ஸ்ட்ராண்ட்ஸை வந்து கட் பண்ணிட்டு போகிற அந்த என்சைமுக்கு பேர் ஹெலிகேஸ். இந்த சூப்பர் காயிலிங் ஆகிறத திருப்பியும் அதை அன்ட்விஸ்ட் பண்ணி சூப்பர் காயிலிங்கை ப்ரிவென்ட் பண்ணுற என்சைமுக்கு பேர் டோப்போ ஐசோமிலேஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டு கட்டான ஸ்ட்ராண்டு திருப்பியும் ஜாயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சி வைக்கிறதுக்கு பேர் வந்து எஸ்எஸ்பி ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த த்ரெட் அண்ட் பீட்ஸை வந்து இப்படி பிரித்து வச்சுட்டு இதிலிருந்து நீங்கள் இன்னொரு பீட்ஸை கோர்க்கறதுக்கு இப்போ வந்துட்டு 1 minute டைம் இருக்குது அப்படின்னா இதில் 9 பீட்ஸ் இருக்குது, இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 9 பீட்ஸை கோர்க்கணும், இந்த த்ரெட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 9 பீட்ஸை கோர்க்கணும். இப்போ 1 minute டைம் இருக்குது அப்படின்னா ஒரே ஆள் ஒரே டைரக்ஷனில் கோர்த்தாவே இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதே டார்கெட்டை இன்கேஸ் வந்து 30 செகண்ட்ஸில் வந்து முடிக்கணும் அப்படின்னா முடிக்கலாம். எப்படி முடிக்க முடியும்னா இந்த த்ரெட்டை ஒரு ஆள் கோர்க்கறதுக்கும் இந்த த்ரெட்டை இன்னொரு ஆளும் கோர்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்தா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ரெண்டு ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் 30 செகண்ட்ஸில். ஸோ இது மாதிரி 9 பீட்ஸ் இல்லாமல் இப்போவே ஒரு 30 பீட்ஸை கொடுத்து அதே 30 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அப்பவும் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரித்த ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் கோர்த்துட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் கோர்த்துட்டு வந்தால் 15 பீட்ஸ் ரெண்டு பேரா ஒரு த்ரெட்டுக்கு 2 பேர் இன்னொரு த்ரெட்டுக்கு 2 பேர்
ஸோ 4 பேர் சேர்ந்தா அதே 30 செகண்ட்ல 30 பீட்ஸை வந்து கோர்க்க முடியும். ஸோ ஆனால் ஹியூமன் டிஎன்ஏ எடுத்துட்டா ஹியூமன் டிஎன்ஏல 30 கிடையாது. எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னா 6.6 × 10⁻⁹ இருக்கு. ஸோ அவ்வளோ பேஸ் பேர்ஸை கோர்க்கும்போது ஒரு டைரக்ஷன்ல கோர்த்தாவோ இல்லாட்டி ஒரு 4 பேர் 30 பீட்ஸ் கோர்க்கறதுக்கே 4 பேர் தேவைப்படுது. அப்போ அவ்வளோ பெரிய டிஎன்ஏவை ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ரெப்ளிகேட் பண்ணணும்னா ஒரு டைரக்ஷன்ல ஒரு குரூப் மட்டும் செஞ்சா பத்தாது. ஸோ யூ நீட் அ மல்டிபிள் சைட் ஆஃப் ரெப்ளிகேஷன். நிறைய இடத்துல இருந்து ஒர்க் பண்ணாதான் அந்த டிஎன்ஏவை வந்து சீக்கிரமா வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். அதனால ப்ரோகேரியாட்டிக் டிஎன்ஏ வந்து சிங்கிள் டிஎன்ஏ தான், சிங்கிள் குரோமோசோம் சிங்கிள் டிஎன்ஏ விச் இஸ் சர்க்குலர். ஸோ ஒரு டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரமா முடிச்சிடலாம். வேறஸ் யூகேரியாட்ல யூ ஹாவ் ஹியூமன்ல பார்த்தா 46 குரோமோசோம்ஸ்னா ஒரு செல்லுக்குள்ள 46 டிஎன்ஏ இருக்கு. ஸோ அத்தனையும் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு ஒரு டைரக்ஷன்ல பண்ண முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் யூகேரியாட்டிக் செல்லிஸ், இது வந்து டிஎன்ஏவை எடுத்தோம் அப்படின்னா they'll have a multiple replication point. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துக்கு பேர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அது மாதிரி யூகேரியாட்ஸ்ல வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆரிஜின் இருக்கும். நிறைய இடத்துல இருந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வை இன் ப்ரோகேரியாட் யூ ஹாவ் அ சிங்கிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பிகாஸ் அதில் பேஸ் பேரும் கம்மி, ஒரே ஒரு குரோமோசோம் தான். whereas in eukaryote you have lot of DNA, lot of chromosomes and the length of the chromosome very large. So in eukaryotes there are multiple origins of replication. So in prokaryotes it is single and circular இருக்கு. So ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா ரெப்ளிகேஷன் அப்படியே கண்டினியூ ஆகி இன்னொரு பாயிண்ட்ல வந்து எண்ட் பண்ண முடியும். whereas in eukaryotes the length of the DNA is larger, the DNA is arranged in a linear fashion, அந்த மாதிரி சர்க்குலரா இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் பேர் நிறைய இருக்கறனால சிங்கிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடியாது. அதனால தே ஹாவ் அ மல்டிபிள் ஆரிஜின்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ இந்த மல்டிபிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல இருந்து ரெப்ளிகேஷன் ஒரே டைரக்ஷன்ல ப்ரொசீட் ஆச்சுன்னா இதுல 2 ப்ராப்ளம் வருது. ஒன்று டைம் வந்து ஜாஸ்தி ஆகும், இன்னொன்று ஒரே டைரக்ஷன்ல இப்போ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இங்க இருக்குன்னா இங்க இருந்து ரெப்ளிகேட் ஆயிட்டா வந்தா இதுக்கு மேல இருக்கிற டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகாம போகலாம். ஸோ யூகேரியாட்ல இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து எப்படி ரெப்ளிகேஷன் நடக்கும்னா இது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல இருந்து 2 டைரக்ஷன்ல ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ இங்கிருந்து ஹெலிகேஸ் இங்கே கட் பண்ணும், இங்கிருந்தும் இப்படி கட் பண்ணும். ஸோ இது கட் ஆகி இந்த டிஎன்ஏ வந்து கட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இப்படி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். So from the origin of replication proceeds in both direction. So இதை வந்து இப்படி கட் பண்ணும்போது இப்போ இந்த லேடர் இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா இதை கட் பண்ணி பிரிச்சோம் அப்படின்னா இப்படி ஒரு ஃபோர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல இருந்து 2 சைடு கட் ஆகும்போது மேல ஒரு ஃபோர்க் கீழே ஒரு ஃபோர்க். ஸோ இது வந்து கட் ஆகாத போர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ, இது கட் பண்ணி ஓப்பன் பண்ண பார்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஏன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகுது, கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம், பீட்ஸை வந்து ஆட் பண்ணலாமே அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா டிஎன்ஏ வந்து 6.6 × 10⁻⁹ பேஸ் பேர்ஸை வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த செல்லுக்குள்ள 46 குரோமோசோம்ல இருக்கிற டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணும்போது அவ்வளோ நியூக்ளியோடைடு ஒரே டைம்ல தேவைப்படும். ஸோ அவ்வளோ சோர்ஸ் வந்து எனர்ஜி வந்து நியூக்ளியோடைட்ஸ் வந்து பத்தாம போகும். அப்படிங்கறதுனால ரெப்ளிகேஷன் வந்து ஹெலிகேஸ் வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணாது. இப்போ இந்த ஹெலிகேஸுக்கு வந்து 30 பேஸ் பேர்ஸா கட் பண்ணணும் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது 5 இந்த டைரக்ஷன்ல ஒரு 5 பேஸ் பேர், அந்த டைரக்ஷன்ல ஒரு 5 பேஸ் பேர், இப்போ 5 கட் பண்ணி அதை வந்து கோர்த்து முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த 5 வந்து கட் பண்ணும். ஸோ அது மாதிரி கட் பண்றதுனால தான் இந்த ஃபோர்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது வந்து கட் பண்ண பார்ட், இது கட் ஆகாத பார்ட். இந்த பார்ட் ரெப்ளிகேட் ஆகி இதுல வந்து இங்க ஒரு ஸ்ட்ராண்ட், இங்க ஒரு ஸ்ட்ராண்ட், இங்க ஒரு ஸ்ட்ராண்ட், இங்க ஒரு ஸ்ட்ராண்ட், புது ஸ்ட்ராண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஹெலிகேஸ் இதை வந்து கட் பண்ணும். இதை கட் பண்ணும்போது மறுபடியும் இந்த இது வந்து திருப்பி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெப்ளிகேஷன் வந்து ஃபுல்லா கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் ஆகாது. இது வந்து ஹெலிகேஸ் வந்து பார்ட்லி தான், பாதி கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணி மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணும். பிகாஸ் நியூக்ளியோடைட்ஸ் டைபாஸ்பேட்டோட அவைலபிலிட்டி வந்து ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படின்றது. இன் யூகேரியாட்ஸ் மல்டிபிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்லயும்
ரெண்டு டைரக்ஷன்லயும் ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இங்க வந்து ஹெலிகேஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி இதை வந்து இப்படி ஓபன் பண்ணிடும். இது ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க், இது ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இப்படி இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை இதோட இப்படியே கம்பேர் பண்ணுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல இருந்து இப்படி ஒரு ஃபோர்க்கு இப்படி ஒரு ஃபோர்க் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இப்படி ஃபார்ம் ஆன இந்த ஃபோர்க்ல நீங்க பீட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டாம கோர்க்கணும் அப்படின்னா எப்படி கோர்க்கலாம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து ஒருத்தர் இப்படி கோர்த்துட்டு போகும்போது இன்னொருத்தர் இங்க இருந்து இப்படி கோர்த்துட்டு வந்துட்டா இங்க கோர்த்துட்டு போறவரை இங்க ரீச் ஆகும்போது இங்க கோர்த்துட்டு இருக்கவங்க இங்க வந்துடுவாங்க. இவர் இங்க ரீச் ஆகும்போது இங்க இருக்கவங்க இங்க போயிடுவாங்க. இங்க ரீச் ஆகும்போது இங்க இருக்கவங்க இங்க வந்துடுவாங்க. அதுக்குள்ள இவங்க இங்க போயிடுவாங்க. ஸோ யாருமே கிளாஷ் ஆகாம இந்த பீட்ஸை வந்து இந்த ஃபோர்க் இப்படி ஓப்பன் பண்ணி இதை வந்து கோர்த்து முடிக்க முடியும். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் அந்த மாதிரி தான் நடக்கும். நாட் பிகாஸ் கிளாஷ் ஆகணுங்கிறதுக்காக இல்லை, பிகாஸ் இந்த கோர்க்கிற அந்த மெம்பருக்கு பேரு டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்னால தான் இந்த ரெப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி நடக்குது. அது என்ன the problem with the DNA polymerase என்ன அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹோப் இன்னைக்கு எடுத்தது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. I'll meet you in the next video. Bye.